மக்கள்கிட்ட வாக்கு சேகரிக்க போகணும். தொடர்ச்சியாக அனுமதி மறுக்கப்படுகிறது. தனி ஒருவராக கூட போய் மக்களை சந்திக்க கூடாது என்பது அராஜகத்தினுடைய உச்சம். மீண்டும் மீண்டும் அடக்கடக்க நாங்கள் வீறு கொண்டு எழுவோம். இப்பொழுது நான் ஒரு வேட்பாளராக வேட்புமனு தாக்கல் செய்து வேட்புமனு ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அப்ப நான் மக்கள்கிட்ட வாக்கு சேகரிக்க போகணும். அப்ப என்ன செய்யறாங்க, தொடர்ச்சியாக அனுமதி மறுக்கப்படுகிறது. அப்ப இங்க என்ன, கூட்டமா போக கூடாது. நாங்க வேட்புமனு தாக்கல் போது ஒற்றை ஆளாக சென்று வேட்புமனு தாக்கல் செய்தேன். அதற்கு பிறகு மக்களை சந்திப்பதற்காக நேற்று கேட்கும் பொழுது 5 பேர் போகலாம். வேட்பாளரை போகவே கூடாதுன்னு தடுக்கிறாங்க. எந்த இடத்துலயும் அனுமதி கொடுக்கப்படுவதில்லை. இன்னைக்கு வெறும் 5 பேர் இந்த ஆட்டோ ஓட்டுநர் அவர்களை சந்திக்கணும். அவர்கள் விரும்பியதால நான் வந்தேன். ஆனா என்ன செய்யறாங்க, இல்லங்க அனுமதி மறுப்புங்கிறாங்க. ஆனால் சட்டத்திற்கு கட்டுப்பட்டு நாங்கள் நடக்கிறோம். இதுவரைக்கும் நடந்தோம். உண்மையில் அதாவது எந்த ஒரு யார் எது சொன்னாலும் முறையாக நம்ம இந்த மண்ணில் ஒரு அறம் சார்ந்த ஒரு தேர்தலை சந்திக்கணும். நியாயமான முறையில சட்டப்படி சந்திக்கணும். இந்த மண்ணில் மக்களுக்கு சேவை செய்ய வந்திருக்கோம். ஆனால் தனி ஒருவராக கூட போய் மக்களை சந்திக்க கூடாது என்பது அராஜகத்தினுடைய உச்சம், கொடுங்கோலாட்சி. 3 ஆண்டுகளாக இந்த கிழக்கு சட்டமன்றம் பூட்டி கிடக்குதா இல்லையா? நாங்கள் இனி ஒருபோதும் மக்களை சந்திப்பதை நான் நிறுத்த போறதில்லை. நீ வழக்கு போடுறையா, போட்டுட்டே எவ்வளவு வழக்குகளை வேண்டுமானாலும் சந்திக்க தயாரா இருக்க. வழக்குகளை நீங்கள் என் மீது போடுங்கள். நாங்கள் இதுவரைக்கும் அமைதியாக போனது அப்படிங்கிறது எங்களுடைய பண்பின் அடிப்படையில் அறம் சார்ந்த ஒரு தேர்தல் இதை நடத்தணுங்கிறதுக்காக சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டு இங்க முறையாக சரியாக இந்த மக்களுக்கான ஒரு அரசியலை காட்டிடணுங்கிறதுக்காக தான் அமைதியா போனது. ஆனால் மீண்டும் மீண்டும் அடக்கடக்க நாங்கள் வீறு கொண்டு எழுவோம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.